என்னமா என்றால் என்னமாடு வரணுமா? ஓய் எங்க இருந்து நெட்ட காய்ச்சிருப்பாங்க கண்டுபிடிச்ச? அதாவது கண்ணமா என்றால் என்னமா என்று அருகில் வர வேண்டும். கண்டிப்பாமா. நாமளே பேசிக் கொண்டிருந்தால் நீண்ட நேரம் நேரங்கள் கலந்து விடும். கண்டிப்பா. இப்ப நாட்டு மகா நாடு நீர்வளம் நிலவளம் குடிவளம் தனவளம் புரிந்திய அதாவது மற்ற நாட்டுக்கு பண்ண நகரத்தின் பெயர் என்ன? நகரத்தின் பேர் ரெட்டிக்காடு. ரெட்டிக்காடு என்றால் நமக்கெல்லாம் ஒரு தாய் நடு தலை நகரம். கண்டிப்பாமா. இங்க ஆணாக இருந்த அப்பாமார்களும் இன்னும் பெண்ணாக இருந்த தாய்மார்களும் இன்னும் அரமிக்கும் பெருமைக்குள்ள சகோதர சகோதரிகள் நம்மளை போல கலா ரசிகர்கள் நமக்கு முன்ன ஆடி பேரும் புகழ பெற்ற மாபெரும் மேதைகள். மாபெரும் மேதைகள். ஆமா எத்தனையோ பேர் இந்த சபையில் அமர்ந்திருக்கலாம். உலகத்தில் தானம் சிறந்தது அன்னதானம். அன்னதானம் அப்பேற்பட்ட அன்னதானத்தை தலவாழை இலையும் முதவாழ பழமும் போதும் போதும் அளவுக்கு நமக்காக பால் பதார்த்தத்தோடு இன்று அமர்ந்தளித்து அதாவது தீப ஒளியும் தெய்வீக சபையை நமக்காக அரங்கேற்றம் செய்து கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா. ஏன் இதற்காக என்ன காரணம்? அதாவது அந்த சீட்டு வேற படிக்கணுமாயா, படிச்சாதான் வேலை சம்பளம் தருவோம்னு சொல்றாரு அவரு வேற. இந்தா நான் படிக்கிட்டேன். எல்லா வேலையும் நானே படிச்சுட்டேன். நீங்களும் அதுக்கு வரீங்க. நாங்க எங்க வேலைக்கு வந்துக்கிறோம். ஓய் அது தெரியாதா? ஊழான் என்கிற சிலம்ப கவுண்டரின் 3ஆம் ஆண்டு படைப்பாக. அது மட்டும் இல்ல அவர் மனைவியாகப்பட்ட பெருமாங்களா பெரியம்மா அவரின் நினைவாக கூழான் என்கிற சிலம்ப கவுண்டர் கூழான் என்கிற சிலம்ப கவுண்டரும் இன்னும் பெரியம்மா என்று சொல்லக்கூடிய இருவர்களும் இந்த விண்ணுலகை விட்டு மண்ணுலகம் மறைந்திருக்கிறார். மறைந்த பிறகு அவர் இருக்கும் பொழுது அவரோட பேர் விளங்க செய்யல. அவர் இறந்த பிறகு அவரோட பேர் விளங்க வேண்டும். 4ஆம் அதி முத்தி மோசம் அழிய வேண்டும். அவரோட சொந்த பந்தம் அனைவற்ற பேரும் சுகத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த அம்மனுக்காகவும் அந்த ஐயனுக்காகவும் இருவருக்கும் இன்றிரவு அதாவது 3ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியாக நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். கண்டிப்பா. அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் ஹரிச்சந்திரன். அதாவது சக்தி ஹரிச்சந்திர மயான காண்டம் என்றால் அம்மன் சிவச்சந்திரமதி வேலை பாகம். ஆமா. இந்த நாடகத்தில் இந்த நாடகத்தில் நான் யார், எமது பேர் என்ன, சந்திரங்கள் என்ன? என்னம்மா சொல்லுங்க. நாங்கள் வந்துள்ளீரே முது பெயர் என்னம்மா? யார்
யார்? எமர் பெயர் என்ன? பொது பெயர் என்ன தெரியுமா? சொன்னால் தெரியும். அடிக்கே அம்மா அண்ணன் நடனது பின்ன சடைக்குலங்க பின்னே தலைக்கு 1000 மணியிலே சுவாதி விண்ணலைக்குள் மின்னக்கூடிய ஏய் எமது பெயர் தான் ஏய் சிவச்சந்திரமதி. ஓ தங்கள் பேரோ சிவச்சந்திரமதி. உண்மைதான். அம்மா தங்கள் பேர் சிவச்சந்திரமதின்னு சொல்றீங்களே. ஆமா. தங்களையும் ஈண்டெடுத்த தாய் தந்தை யாரு? அடிக்கே அம்மா இந்த நாள் ஒரு பெண்ணாக பிறந்திருந்தாலும் பெண்ணாக பிறந்திருந்தாலும் பெண்ணின் பிறப்பின் ரகசியம் தெரிய வேண்டும். கண்டிப்பா மாதா பிதா குரு தெய்வம் கண்டிப்பா என்னை பெற்ற தாய் தந்தை தாய் தந்தை எங்க அம்மா அம்மா எங்க அப்பா அப்பா நான் எப்படி பிறந்தேன்? அவங்க அம்மா எப்படி பிறந்த சொல்லுங்க. அப்பா என்ன பாங்க நல்லா வளர்த்த தந்தை தாய் தந்தை யாரு? என்னை பெற்ற தாய் தந்தை ஏய் 10 மாதம் 3 நாள் அங்கத்தில் சுமந்து இந்த மண்டையில் ஈண்டெடுத்த ஏய் எங்க அம்மா உங்க அம்மா. என்னை பெற்ற தாயோ வானிலோக சந்திரன். ஓ உங்க பெற்ற தாயாரோ வானிலோக சந்திரன். வானிலோக சந்திரன். அந்த தாய் ஒண்ணு தான் தந்தை ஒண்ணு வேணும்ல. உண்மைதான். தங்கள் தந்தை யார் யாரு? அடி அன்புக்கும் அன்புக்கும் அருமைக்குரிய எங்களுடைய அப்பா. அப்பா யார் யார் தெரியுமா? யாருக்கு? இந்த உலகம் எல்லாம் யானைகள் என்ன இறஞ்சவங்களுக்கும் படி இழக்கக்கூடிய பரம்பரையாகப்பட்ட பரமேஸ்வரன் எங்க அப்பா. ஓ யானை முதல் எறும்பு கடைசி வர படிகளுக்கும் கருத்தா. உண்மைதான். பரமேஸ்வரன் யாரு? சிவபெருமான். ஆமா சிவபெருமான் உங்க அப்பா. ஆமா. நீங்க அவங்க இருவருக்கும் மகனாக பிறந்தன்னு சொல்றீங்க. அப்படி ஒரு ஆணுக்காலும் பெண் எப்படி பிறந்த? கரெக்ட். ஒரு
பெண்ணுக்கும் ஆணுக்கும் தான் ஒரு குழந்தை பிறக்க முடியும். கண்டிப்பா. ஆணுக்கு ஆணாக நீ எப்படி பிறந்த? எப்படி பிறந்த? கரெக்டான கேள்வி. ஆமாம்மா, ஆணுக்கு ஆண் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி? அதாவது வானுலக சந்திரன் என்பவர் ஒரு தாய்க்கு சமமாகப்பட்டவர். கண்டிப்பா. அவர் அப்பாக்கிறையே அம்மாவாகப்பட்டவர். இந்த ஆண் எப்படி அம்மா ஆனார்? அதாவது குருமுனிவருக்காக இந்த தேவர்கள் அனைவற்றும் பேரும் இந்த குருமுனிவருக்கு என்று ஒரு தெப்பக்குளம் ஒப்பனம் செய்திருக்கிறார். சரிங்க. இந்த தெப்பக்குளமாகப்பட்டது அந்த குருமுனிவருக்கு மட்டுமே சொந்தம். குருமுனிவருக்கு சொந்தம். ஆமா. குளித்து நீராட, அதாவது தான பணம் செய்ய அனைத்துக்கும் அவருக்கு மட்டும்தான் சொந்தம். அதை உற்பத்தி செய்த தேவர்களுக்கு சொந்தம் கிடையாது. அப்படி என்று இந்த குருமுனிவருக்கே உற்பத்தி செய்த இந்த தெப்பக்குளத்துல அதாவது வானுலக சந்திரன் ஒரு நாள் ஒரு தினத்தில் வருகிறார். வரும்பொழுது இந்த குளத்தை பார்த்த உடனே இதுல குளித்து நீராடலாம் என்று ஆசைப்பட்டு அந்த குளத்திலே குளிக்கிறார். சரி, குளிச்சு நீராடி புறப்படுகிறார் வானுலோகம். சென்ற பிறகு அதாவது இந்த குருமுனிவராகப்பட்டவர் தவத்தை முடித்து ஆமா இந்த குளத்தை தேடி வருகிறார். எதற்காக? நீராடுவதற்காக. நீராடுவதற்காக இந்த குளத்தை தேடி வரும் பொழுது இந்த குளமாகப்பட்டது சேரும் தண்ணிமா கலங்கி இருக்கிறது. ஆமா. இது நமக்கென்ற உற்பத்தி செய்த குளமாச்சு. இந்த குளத்தில் யாரோ குளித்திருக்கிறார், இந்த குளமெல்லாம் கலக்கி இருக்கிறாரு, யாரா இருக்கும் அப்படின்ட்டு மிகவும் கோபம் அடைந்தார். ஆமா. கோபம் அடைந்த குருமுனிவர் என்ன செய்தார்? சாபத்தை கொடுத்தார் குளத்துக்கு. எப்படி அப்படி சாபம் கொடுக்கிறார்? சாபம் அதாவது இந்த குளத்துல யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்து குளித்திருந்தால் பெண்ணா போகட்டும். ஆணா இருந்து குளிச்சா பெண்ணா போகும்படி சாபத்தை கொடுக்கிறார். அதே பெண்ணா இருந்து குளித்தால் ஆணா போகும்படி சாபத்தை கொடுக்கிறார். பெண்ணா இருந்து குளிச்சா ஆணா போகட்டும், ஆணா இருந்து குளிச்சா பெண்ணா போகட்டும் சாபத்தை குளத்துக்கு கொடுக்கிறார். குளத்துக்கு கொடுத்து மறைகிறார் குருமுனிவர். கோபத்தோடு புறப்படுகிறார். இது தெரியாமல் இன்னொரு தினம் அதே போல இந்த வானுலக சந்திரன் பூலகம் வருகிறார். ஆமா. வந்த உடனே இந்த குளத்தில் அன்று குளிச்சுமே மறுபடியும் இன்று குளிக்கலாம் என்று இந்த சந்திரனாகப்பட்டவர் குளத்தில் கரை மீது இருந்து குதிக்கிறார் குளத்திலே. ஆனா இருந்து குளத்தில் குதிக்கும் பொழுது மேலே இருந்து நிற்கும் பொழுது பெண்ணா நிற்கிறார். பெண் ரூபம் கொண்டு வராரு. குளத்தில் முடிக்கு மேலே எழும்பொழுது பெண்ணா மாறி நிற்கிறார். சரிங்க. ஐயோ, உருவத்தை பார்த்த உடனே பயந்து அழுகிறார். ஒரு ஆணா இருந்தவர் பெண்ணா மாறிவிட்டுமே, நம்மளை போல அரசர்கள் எல்லாம் என்ன ஏளிதம் பேசுவார், என்ன செய்வது இறைவா எப்படி என்று கத்தி கதறுகிறார். கதறிய நேரத்தில் உலகத்தை சுற்றி வரக்கூடிய நாரத முனிவருக்கு கழகம் இல்லை என்று யோசிக்கும் பொழுது அதாவது இந்த கழகத்தை தெரிகிறது. இந்த கழகம் இங்க போனால் கிடைக்கும் என்று இங்க வருகிறார். இந்த சந்திரன் இடத்தில் வருகிறார். வரும்பொழுது இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நாரதன் பார்க்கிறார் இந்த பெண் ஆகப்பட்டவளை. அதாவது வானுலக சந்திரன் இருப்பதிலே அழகு. ஆமா. அப்பேற்பட்டவர் ஒரு பெண்ணா மாறினா எவ்வளவு அழகா இருப்பாரு. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்ணா பார்த்த உடனே இந்த நாரதனுக்கு கல்யாணமே வேணாம்னு ஆசை வருது. அழகா பெண் இருக்குது எப்படி இருக்குது ஆசையை பார்த்து ரசிக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இந்த அதாவது வானுலக சந்திரன் என்ன செய்கிறார்? நாரத முனிவரே, நானோ ஒரு நாடகக்கூடிய அரசன். இந்த வானுலகத்தை விட்டிருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த குளத்தில் இறங்கியதால் நான் பெண்ணாக மாறிவிட்டேன். எனக்கு ஏதாச்சும் யோசனை சொல்லு. நான் ஆணாக மாற வேண்டும், வானுலகம் புறப்பட வேண்டும் அப்படி என்று அழுது புலம்பு கொள்ளும் பொழுது அதாவது நாரதன் உரைக்கிறார். எப்படி மறுபடியும் ஆணாக மாற வேண்டும் என்றால் சற்று நேரம் இங்கே பொறுத்திரு, உனக்கு தகுந்த வழியை நான் செய்கிறேன் என்று உரைத்தார். திருப்பி ஆனா மாறினா கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு. ஆமா. அதுக்கு நான் வழி செய்கிறேன் என்று உரைத்தார். நீ ஆணாக இருந்தவர் பெண்ணாக மாறி இருக்கிற, உனக்கு பெண்ணாக பெயர் சூட்ட வேண்டும் அப்படி என்று பெயர் வைக்கிறார். எப்படி பெயர்? இந்த ஆணாக இருந்து இந்த குளத்தில் குளித்து இருந்ததால் சந்திரனாக இருந்தவருக்கு சந்திரம்மாள் என்று பெயர் சூட்டுகிறார். ஆணா இருந்து பெண்ணா மாறினவருக்கு சந்திரம்மாள் பெயர் வைக்கிறார். ஆமா. பெயரை வைத்து விட்டு சற்று நேரம் இங்கே பொறுத்து என்று நாரதன் புறப்பட்டார். எங்க? கைலங்கரி சென்று அதாவது தாத்தாவை சிவபெருமனை கண்டார். சிவபெருமான போறாரு. கண்ட உடனே தாத்தா ஒரு உலகத்தில் அதிசயத்தை கண்டிருக்கிறேன். அதாவது ஒரு வாழை மரத்துல 2 குலை பூத்திருக்கிறது. ஒரு வாழை மரத்துல 2 வாழை தார் வந்திருக்குது. ஆமா. சரி. இந்த அதிசயத்தை கண்டிருக்கிறேன் உரைத்தார். அதை பார்க்க புறப்பட்டாரு சிவபெருமான். உடனே அருகில் வரும் பொழுது நாரதனாகப்பட்டவர் மறைந்தார். இந்த பெண்ணை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு காமங்கள் மீறியது. ஆமா. காமத்தை மீறியதோடு இந்த பொண்ணாக அதாவது சந்திரமதி இடத்தில் இருவர்களும் கட்டி அணைத்து சேருகிறார். சேரும் பொழுது ரிசி பண்ற ஆட்டங்காது சொல்லி அழகுள்ள ஒரு பெண் குழந்தையாக நான் பிறந்தேன். அழகான பெண் குழந்தை நீங்க பிறக்கிறீங்க. அப்படி சிவனுக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததனால் என்னுடைய பேரு சிவச்சந்திரமதி.
சிவனுக்கும் சந்திரனால் பிறந்ததுனால சிவச்சந்திராமதி. ஆமா இதுதான் ஒரு இப்படி விளக்கம். ஆமா இப்படி பிறந்திருந்தாலும் இந்த குழந்தையை வானுலக சந்திரனும் எடுத்துட்டு செல்ல முடியாது. அதாவது சிவபெருமான் படி இழக்கக்கூடிய சிவபெருமானும் எடுத்து செல்ல முடியாது. எடுத்துட்டு போக முடியாது. ஆமா அதுக்காக என்னை யாரிடத்தில் தத்த பிள்ளையா கொடுத்தார்? என்னை வளர்த்தி வாலிபம் செய்தது யார்? அதாவது கண்ணமாபுரி வெட்டனை தாண்ட வரக்கூடிய மதிதி மகாராஜன். மதிதி மகாராஜனுக்கு சில நாட்களாக புத்திர சந்தானங்கள் இல்லாத காரணத்தால் சிவபெருமானை கோரி தவம் இருக்கிறார். தவம் இருந்ததனால் சிவபெருமான் நம்மளுடைய பக்தனுக்கு நம்மளுடைய குழந்தையை கொடுக்கலாம் என்று சிவபெருமான் யாரு கண்ணாபுரி வட்டம் தாண்ட வரக்கூடிய மதிதி மகாராஜன் இடத்தில் என்ன ஒப்படைக்கிறார். மதிதி மகாராஜன் உங்களை ஒப்படைக்கிறார். ஆமா அப்படி ஒப்படைச்சு சிறப்பமாக வளர்த்தி வாலிபம் செய்து தக்க 16 வயதிலே என்னை மனமுடித்த கணவர் யார்? கொடுத்த மன்னன் யாருக்கு ஓட்டு? ஆமாம்மா. தங்கள் காலான காலத்துல திருமணம் செய்த கணவர் பேர் என்னம்மா? என்னை மாலை மணமுடித்த மன்னவர் இந்த மங்கையை கைவிடுத்து ஆசை நாயகர். கற்புள்ள மங்கைகள் கணவனுடைய பெயர் ஒருவரை சொன்னால் அவருக்கு ஓராண்டு காலம் ஆயுள் குறைவு என்று பெரியவர்கள் உரைத்திருக்கிறார். சரி, மன்னனுடைய பெயரை இயற்கையால ஒரு பெயர் இருந்தாலும் இயற்கையால மறுபெயர் இருக்கிறது. கண்டிப்பாங்க. உரைத்த அறிவியாயா? நல்லா புரிஞ்சுக்குமா? ஆகட்டும். நம்ம அறிவு இல்லைன்னா கூட அது பையன் புரிஞ்சுக்கும் ஓரளவுக்கு. அதாவது மாநில மனிதனுக்கு எப்போ வந்தாரு என் மகளிர பக்கத்து போட்டு படிக்க. அதாவது மாநில மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறந்தார். அந்த குழந்தைக்கு 5 வயது முடிந்த உடனே அதாவது பாடசாலைக்கு அழைத்து குருவாகப்பட்ட ஆசிரியரிடத்தில் ஒப்படைத்து அந்த குருவாகப்பட்ட ஆசிரியர் அந்த குழந்தைக்கு முதலாக என்ன உச்சரிப்பார். ஓ, முதல் என்ன அச்சரம் உச்சரிப்பான்னு கேக்குறீங்க? அரி என்கிற அச்சரம் உச்சரிப்பாங்கம்மா. அரி என்ற அச்சரித்தை உச்சரிப்பார். கண்டிப்பா. அதாவது இரவிலே காய்ச்சலிக்க கூடியவர் சந்திர பகவான். இந்த 2 பதத்தையும் சேர்த்தினால் என் கணவர் பெயர். ஓ, 2ஐயும் சேர்த்தா உங்க கணவர் பேர் வரும். உண்மைதான். ஹரி சந்திரன். ஹரிச்சந்திரனா? உண்மைதான். அம்மா, ஹரிச்சந்திர மகாராஜா மனைவியாலே தாங்கள். உண்மை. அம்மா, ஹரிச்சந்திர மன்னன் திருமண செய்ய சொல்றீங்களே, காலான காலத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு அடியே
அப்படி குலகரை அயோத்திமா நகரை ஆண்டு வரக்கூடிய மாமன்னனை திருமணம் செய்திருந்தாலும் எங்களுக்கு என்று உங்களுக்கு அன்புக்கும் ஆசைக்கும் பண்புக்கும் அருமை புதல்வன் தெய்வதாசன் என்று சொல்லக்கூடிய லோகிதாசன். ஓ, தெய்வதாசன் என்கிற லோகிதாசன். ஆமா, அப்படி மகனை பெற்று சுகத்தோடு வாழ்ந்திருக்கிறோம். இருந்தாலும் என்னை தேடி ஓடி வந்ததுக்கு என்ன காரணம்? கணவர் அழைத்தாரம்மா. அப்படியா? அப்படி கணவரை பார்ப்பதாக இருந்தாலும் அருமை புதல்வன் நான் பெற்று நேர்த்த என் மகனை பார்க்க வேண்டும். லோகிதாசனை பார்க்கணும். ஆமா, அப்படியே லோகிதாசன் அழைத்து வா, பிறகு பார்க்கலாம். இந்த பக்கம் திரும்பி சொல்றாரு. சுபச்சந்திராமதி அம்மாவாகப்பட்டவள் தன் மகனாகப்பட்ட லோகிதாசனை அழைக்க லோகிதாசன் வரும் விதங்கான்கள் புலக்கே வரா.